ஆட்டை காட்டினான சேலம் ராயப்பா பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். என்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னை வளர்ப்பவளே, என் தாய் தமிழுக்கு என் முழுக்க நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சுகந்தி இயக்க நல்லவர்களுக்கும் என் உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணீர் தோட்டத்தம் சர்வேசாய் பயிற்சி நீரால் காத்தம் கருகள் திருவிழமா என்று பாடினார் பாரதி. அந்நி அடிமை தலையாட்ட ஆனந்தம் சுகந்திராக என்றிட உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து சென்ற நாட்டுப்பற்றாளர் இந்த சுதந்திரத்துக்காக காந்தி, பாரதியார், கொடிக்காத்து குமரன், சுப்பிரமணியன், சிவா என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இப்படி பல தலைவர்கள் பன்னல்கள் போல ரீதியானது தங்களுடைய இன்னுயிரை நீத்து இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றனர். அப்படி இன்னுயிரை நீத்து தலைவர்களின் ஒருவரான கொடிக்காட்டு குமரன் பற்றி ஒரே வீச வந்துள்ளேன். இந்திய விடுதலை போராட்ட தியாகியான திருப்பூர் குமரன் கொடிக்காட்டு குமரன் என்று அழைக்கப்படும் இவர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையைச் சேர்ந்த நாச்சிமுத்து கருப்பாயை தம்பதியருக்கு முதல் மகனாக 1904 அக்டோபர் 4 பிறந்தார். இவரது இயற்பெயர் குமாரசாமி. குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை பாதியிலே முடித்துக்கொண்டு நெசவு தொழிலை செய்து வந்தார். நெசவு தொழில் போதிய வருமானம் இல்லாததால் அங்கிருந்து திருப்பூருக்கு குடிபெயர்ந்தார். அதன் பின் 1923 தனது 19வது வயதில் 14 வயதுடைய ராமாய என்பவரை மனம் முடித்தார். பாருக்குள்ளே நாடு நம் பாரத நாடு என்ற வழியை கேட்ப இளம் பருவமுடைய நாட்டு பற்றி மிக்கராக திகழ்ந்த காந்தி கொள்கையில் ஈடுபாடு கொண்ட அவர் திருப்பூரில் நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தலைமையேற்று வழி நடத்தினார். கத்தின்றி சட்டமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வர் என்று கூறிய நாமக்கல் கவிஞரை பின்தொடர்ந்து காந்தி கொள்கையில் அடிக்க ஈடுபாடு கொண்ட குமரன் நாட்டு விடுதலைக்காக காந்தி அறிவித்த அனைத்து போராட்டத்திலும் கலந்து கொண்ட 1932 ஆங்கில அரசு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆங்கில அரசு காவல்துறையால் தடியடிக்கு உள்ளானார். அங்கு கூடியிருந்த கூட்டம் வந்தே மதம் முழக்கத்தோடு முன்னேறி சென்றது. அப்போது காவலர்கள் குமரனை கீழே தள்ளி பூட்ஸ் கலால் வைத்தனர். காவலரால் தாக்கப்பட்டும் தடியடிப்பட்டும் மண்டை பிளந்த நிலையிலும் வந்தே மதம் இந்த முழக்கத்துடன் கீழே வந்தார். விருந்தாரு கோடியினால் விரைந்தினை அழித்தாலும் சுதந்திர தேவி இந்த தொழிலிடம் மறக்கலேனே என்று பாரதிய அவர்களுக்கு இணங்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையிலும் தன் கையிலிருந்த தேசிய கொடியை கீழே விழாமல் வைத்து பிடித்தவாறே கிடந்தார். அதன் பின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஜனவரி 11 உயிர் தொடர்ந்தார். கீழே விழுந்தும் இருக்கும் தருவாயில் தன் கையிலிருந்த நம் தேசிய கொடியை கீழே விழாமல் பாதுகாத்து இதனால் இன்னும் இவர் அனைவரும் பேரன்புடன் கொடிக்காத்து குமரன் அழைக்கப்படுகிறார். ஆடினை புரிய ஆசைப்படுவன் புத்தகத்தோடு இருப்பான், சாட்டினை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான். இந்திய விடுதலை போராட்ட தியாகியான திருப்பூர் குமரன் பற்றி உரை வீச வாய்ப்பளித்த சுதந்திர இயக்க அவர்களுக்கும் என் உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் இருக்காலம் கூட்டி சில தானி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.